வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். பிஜிடிஆர்பி 2026 இல்ல 2027 வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வுக்காக நம்மளுடைய பயிற்சி மையத்துல இருந்து டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றோம். இந்த பயிற்சிங்கிறது ஒரு அட்வான்ஸா பிராக்டிஸ் பண்ணக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு லாங் டேர்ம் பயிற்சி. அதாவது கடந்த தேர்வுல என்னால வெற்றி பெற முடியல அப்படின்ற மாணவர்களும், இனிமேல் தான் நாங்க வந்து பிஜிடிஆர்பிக்கு படிக்க போறோம் அப்படிங்கிற மாணவர்களும் இந்த லாங் டேர்ம் பிராக்டிஸை வந்து பயன்படுத்திக்க முடியும். சோ இப்பையில இருந்து ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு சூப்பரான டைம். லாஸ்ட் எக்ஸாம்ல எனக்கு டைம் இல்ல, நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்காக இப்பையில இருந்தே ஒரு சூப்பரான லாங் டேர்ம் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். என்னென்ன மேஜர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மேஜர், இங்கிலீஷ் மேஜர், மேக்ஸ் மேஜர், பிசிக்ஸ் மேஜர் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த 5 மேஜர்களுக்கும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றோம். மீதி இருக்க மேஜர்ஸ்க்கு விரைவில் ஸ்டார்ட் பண்றோம். அப்போ அதுக்கான அறிவிப்புகளை நான் சொல்றேன். இப்போ இந்த மேஜர் மட்டும் இல்லாம சைக்காலஜி, ஜிகே, தமிழ் தகுதி தேர்வுன்னு 4 பகுதியுமே இந்த டெஸ்ட் பேட்ச நம்ம கொண்டு வரோம். இந்த டெஸ்ட் நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஸ்ட் வந்து மொபைல் அப்ளிகேஷன் மூலியமா நம்ம எழுத போறோம். அன்லிமிட்டெட் டைம்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்க போறீங்க. ஆன்சர் கீயும் நம்ம சாஃப்ட்வேரை திருப்பி கொடுக்கும், மார்க் அனலைஸ் பண்ணி கொடுக்கும். பிடிஎஃப் ஃபைலா உங்க டெஸ்ட்டை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது போல இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு டைம் டேபிள் அண்ட் ஷெட்யூல்டு நாம கொடுத்துருவோம். இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி லெவல், மீடியம் லெவல், டஃப் லெவல்னு 3 லெவல்ல இந்த டெஸ்ட் நாம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் எப்படி கொடுக்க போறோம், இதோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மேஜருக்குமே ஒவ்வொரு யூனிட்லயும் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் நம்ம டெஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். அதாவது டாபிக் வைஸ் டெஸ்ட் பர் யூனிட். அதுக்கப்புறம் அந்த யூனிட்லயே 50% ஆஃப் சிலபஸை பேஸ் பண்ணி டெஸ்ட் இருக்கும். அப்புறம் அந்த யூனிட்டையே 100% ஆஃப் சிலபஸை பேஸ் பண்ணியும் அந்த டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்லயுமே யூனிட் வைஸ், அடுத்தது டாபிக் வைஸ், அப்புறம் ஆஃப் யூனிட் டெஸ்ட், ஃபுல் யூனிட் டெஸ்ட்னு சொல்லி ஒவ்வொரு டைப்லயுமே நம்முடைய பயிற்சி வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். இப்படி அவங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும் பொழுது ஈஸியா பாஸ் பண்ண முடியும். ஓகே, ரைட். அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம ஒண்ணு கொடுக்க போறோம். இந்த ரிவிஷன் டெஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு யூனிட்லயும் ஃபர்ஸ்ட் 5 யூனிட் கவர் ஆகிற மாதிரி கொடுப்போம். அப்போ யூனிட் நம்பர் 1ல இருந்து 5 வரைக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட், அப்புறம் 6ல இருந்து 10 வரைக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு கொடுப்போம். ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட், அடுத்தது அந்த யூனிட்லயே 50% ஆஃப் சிலபஸ் டெஸ்ட், அப்புறம் 100% ஆஃப் சிலபஸ் டெஸ்ட், அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ், அடுத்தது 5 யூனிட்ஸ். மிக்சட் யூனிட் டெஸ்ட் ஒன்று கொடுக்க போறோம். ஒவ்வொரு அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் வைஸா முதல் 3 யூனிட் சேர்ந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட், அதாவது மிக்சட் யூனிட் டெஸ்ட். அது போல ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ், அடுத்த 3 யூனிட்ஸ், அடுத்த 2 யூனிட்ஸ், அடுத்த 2 யூனிட்ஸ் சொல்லி மிக்சட் யூனிட் டெஸ்ட் ஒன்று கொடுக்க போறோம். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டெஸ்ட் கொடுக்க போறோம். ஸ்கூல் புக்ல இருக்க கண்டென்ட்டா இருந்தா 11th to 12th கண்டிப்பா நம்ம இதில் யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறமேட்டு ஸ்டேட் லெவல்ல மாடல் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பிளான் வந்து நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்றோம். இது மட்டும் இல்லாம லாஸ்டா வைக்கிற இந்த மாடல் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு ரேங்க்கும் நாங்க வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். இப்போ அடுத்தது இந்த டெஸ்டோடைய ஷெட்யூல்ஸ்ல ஒவ்வொரு மேஜர் வைஸா எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப தமிழ் மேஜர் அப்படின்னா, இந்த தமிழ் மேஜர்ல டோட்டலா 180 டெஸ்ட் நம்ம கவர் பண்றோம். இதுல டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் மேஜருக்கு 7090 கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல 2000, சைக்காலஜில ஒரு 1100, ஜிகே தமிழ் தகுதி தேர்வுல ஒரு 1000, ஃபுல் மாடல் டெஸ்ட்ல ஒரு 450, அப்புறம் டோட்டலா 11690 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தமிழ் மேஜர்ல. அதே போல இங்கிலீஷ் மேஜர்லயுமே ஒவ்வொரு நம்பர் ஆஃப் டெஸ்ட் 230, மாடல் டெஸ்ட் அதாவது மேஜர் ஆஃப் டோட்டல் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சைக்காலஜி, ஜிகே, ஃபுல் மாடல் சொல்லி ஒரு 11320 கொஸ்டின், 25 கொஸ்டின்ஸ் கொடுக்க போறோம். மேக்ஸ் மேஜர்ல 8465 கொஸ்டின்ஸ் இருக்கும். கம்ப்யூட்டர்ல 8450 கொஸ்டின்ஸ் இருக்கும். பிசிக்ஸ் மேஜர்ல 10400 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு மேஜர்லயுமே எந்தெந்த பகுதியில எவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுக்க போறன்ற டைம் டேபிள் ஷெட்யூல்ட நீங்க வந்து பார்க்க முடியும். அந்த டைம் டேபிள் ஷெட்யூல்டு எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ கீழே மேஜர் வைஸா டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்ணிருக்கேன். அதை நீங்க பார்க்கலாம். அதே போல சாம்பிள் கொஸ்டின் பேப்பரும் நீங்க பார்க்கலாம். ஸோ இது எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே நம்ம வெப்சைட்ல ஓப்பன் ஆகும்.
நம்ம மேஜர் வைஸா டெலகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேஷன் நம்ம கொடுப்போம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் வந்து 6,000 சார்ஜ் பண்றோம். அப் டு எக்ஸாம் வரைக்கும் இந்த டெஸ்ட் நடக்கும். இந்த டெஸ்ட்டுக்கு நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த அட்மின் நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. இந்த ஜிபே நம்பருக்கு பே பண்ணிட்டு இந்த பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட்டும் அட்ரஸும் இந்த அட்மின் நம்பருக்கு அனுப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு இந்த டெஸ்ட்ல வந்து லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்தரா என்ன டவுட் இருந்தாலும் அவங்க கிளாரிபிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பத்தி மேலும் விவரங்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணா மேற்கொண்டு உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுவாங்க. வேற எந்த டவுட் இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் அட்வான்ஸா எடுக்கிறதுக்கான காரணம் ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் எனக்கு இருக்கணும். எனக்கு நிறைய டைம் இருக்கு. இப்பையில இருந்து நான் முழுமையா பயன்படுத்திக்க போறேன். வரக்கூடிய தேர்வுல நிச்சயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் நினைக்கிறவங்க இப்பையில இருந்து டைமை வேஸ்ட் பண்ணாம மூவ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு நீங்க பாத்துக்க முடியும். அதாவது 180 டெஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தமிழ் மேஜர், இங்கிலீஷ் மேஜர்ல 230, மேத்ஸ்ல 70, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல 116, பிசிக்ஸ்ல 116. அப்ப இவ்வளவு டெஸ்ட் தான் நீங்க எழுதுறதுக்கும் அதை ரிவிஷன் பண்றதுக்கும் டைம் வேணும். இப்ப மேத்ஸ் மேஜர்ல 70 அப்படின்னு கம்மியான எண்கள் இல்ல. அதுல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் உடைய கண்டென்ட் வேற மாதிரி இருக்கும். மேத்ஸ் மேஜரா இருந்தா டெரிவேஷன் பண்ணி எழுதணும். சோ உங்களுக்கு அந்த 70 கொஸ்டின்ஸே ஒரு ஹியூஜ் வால்யூம் ஆஃப் கொஸ்டின் தான். சோ மத்த மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஈஸியா கொஸ்டினை பார்த்தோன்னா ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு வந்து எழுதணும்ன்ற அவசியம் இல்லை. அதாவது ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். சோ அப்ப இந்த 8000 கொஸ்டின்ஸை நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு குறைந்தபட்சம் 6 மாசமாவது தேவைப்படும். அப்ப ஒவ்வொரு மேஜருக்குமே நீங்க டெஸ்ட் பேட்ச மினிமம் ஒரு ரவுண்டு டெஸ்ட் எழுதுறதுக்கே உங்களுக்கு நிறைய நாட்கள் தேவைப்படும். அப்ப அதை ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்குந்தா உங்களுக்கு டைமே பத்தாது இல்லையா? அதனால டெஸ்ட் வந்து வெகு விரைவில் நீங்க எழுதுற மாதிரி இருக்கணும். மினிமம் வாரம் ஒரு தேர்வாவது குறைஞ்சபட்சம் எழுதணும். இல்லைன்னா வாரம் 2 தேர்வாவது எழுதுற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கணும். அதனாலதான் இந்த டெஸ்ட்டை நம்ம இவ்வளவு அட்வான்ஸாவே ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, வேற எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. இப்பையில இருந்தே பிஜிடிஆர்பிக்கு தயாராகுங்க. கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வுல உங்களுடைய வேலை உறுதியாக்கப்படும். இப்பையில இருந்து பயிற்சி செய்தா. Wish you all the best. Thank you. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.